தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சுமார் 22,000 ஏக்கர் உப்பளங்கள் மழைநீரில் மூழ்கின. இதனால் 6 மாத காலத்திற்கு உப்பு தயாரிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் 50,000 உப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. களத்தகவல்களோடு செய்தியாளர் முரளி கணேஷ் இணைகிறார். அவரோடு பேசலாம். முரளி கணேஷ், இப்போ பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உப்பள தொழிலாளர்களின் கோரிக்கை என்ன? எந்த அளவிற்கு பாதிப்பு இருக்கிறது உங்களால களத்துல பார்க்க முடிகிறது? அதாவது காயத்ரி, இந்தியாவிலேயே குஜராத்துக்கு அடுத்தபடியா தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் அதிக அளவில் உப்பு உற்பத்திங்கிறது நடக்கிறது. கிட்டத்தட்ட 22,000 ஏக்கர் பரப்பளவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பு உற்பத்தி நடக்கிறது. இந்த உப்பு உற்பத்தி தொழிலை நம்பி கிட்டத்தட்ட 50,000 உப்பள தொழிலாளர், அதாவது நேரடியாகவும் மறைமுகமாகவும் 50,000 உப்பள தொழிலாளர்கள் இந்த உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டுக்கு 25 லட்சம் டன் உப்பு உற்பத்தி என்பது தூத்துக்குடியில் நடக்கிறது. தூத்துக்குடியிலிருந்து உலக நாடுகள் முழுவதும் உப்பு உற்பத்தி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இப்போ இந்த கடந்த 4 தினங்களுக்கு முன்பு தூத்துக்குடியில் பெய்த கனமழையின் காரணமாக இந்த 22,000 ஏக்கர் உப்பளங்களும் நீர்ல மூழ்கி இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட உப்பு உற்பத்தி தொடங்குறதுக்கு தயாராக இருந்த நிலையில இந்த மழை பெஞ்சு இந்த மழையின் காரணமாக உப்பளங்கள் முழுவதும் நீர்ல மூழ்கி இருக்கிறது. இந்த உப்பளங்கள் நீர்ல மூழ்கி அப்போது தெப்பக்காடா காட்சியளிக்கிறது. இது நிலைமை சீராகி மீண்டும் இங்க உப்பு உற்பத்தி தொடங்குறது குறைந்தது 5 மாதத்திலிருந்து 6 மாத காலம் ஆகும். இந்த காலங்கள் இருக்கு. இப்படி 5 மாத காலங்கள் வேலை இழக்கிறதுனால இந்த உப்பள தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நாம இருக்கக்கூடிய இடம் தூத்துக்குடி ராஜபாண்டி நகர். இந்த பகுதி முழுவதுமே உப்பள தொழிலாளர்கள் தான் இருக்காங்க. இந்த உப்பள தொழிலாளர்களுடைய தற்போதைய நிலைமை என்ன, இந்த 5 மாத காலங்கள் அவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க, அவங்களுடைய கோரிக்கைகள் என்னங்கிறத பத்தி பேசலாம். நீங்க இந்த உப்பு உற்பத்திங்கிறது 5 மாத காலத்துக்கு உங்களுக்கு தொழில் இருக்காது. நீங்க இப்படிப்பட்ட காலத்துல நீங்க எப்படி உங்களுடைய வாழ்வாதாரத்தை இது பண்ணுவீங்க? எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்க வேலைக்கு போகும்போது சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்தாலும் இந்த காலகட்டங்கள்ல நகைகள் அடமானம் வைப்போம். 10 பைசா வட்டி கொடுக்கறவங்க கொடுப்பாங்க. அப்புறம் சொந்த பந்தங்கள்கிட்ட வாங்குவோம். அப்புறம் வேலை ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணத்தை திரும்பி கொடுப்போம். திரும்பியும் பழையபடி மழை வந்துடும். இப்படியே எங்களுடைய சூழ்நிலை போய்கிட்டே இருந்தது. ஆனா இந்த வருஷம் இந்த மாசத்திலேயே வேலை ஆரம்பிக்கிற சூழ்நிலையில எங்களுக்கு வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் வந்ததும் இல்லாம வீடுகளும் தண்ணியில மூழ்கிட்டு நாங்க எங்க வயிற்ற பாப்போமா, பிள்ளைகளுடைய படிப்பை பாப்போமா, வைக்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் பொருள் கிடையாது. வெள்ளம் வந்த நாட்கள்ல இருந்து எங்களுக்கு ஒரு சில நிறுவனங்கள்ல இருந்து எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டாங்க. சாப்பாடு பொட்டணமா கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்க கதையை செலுத்திக்கிட்டோம். அது இல்லாம வீட்டை நாங்க செம்ம பண்ணுவோமா, இல்ல எங்க வயிற்ற பாப்போமா, இல்ல பிள்ளைகளுடைய சூழ்நிலையை நாங்க பாப்போமா, படிப்பு செலவை பாப்போமா. இங்க முக்காசி பேரு உப்பளத்துல உப்பு செமக்கிற பெண்கள் உப்பு செமப்பாங்க. ஆண்கள் பாத்தி வருவாங்க. அது மட்டும் இல்ல, லோடு மேனா போறவங்களும் இருக்காங்க. உப்ப பண்டல் போடுறவங்களும் இருக்காங்க. சார், இந்த உப்பள தொழிலாளர்கள் என்ன மாதிரியான கோரிக்கையை அரசுக்கு வைக்கிறாங்க? குறிப்பாக இன்னைக்கு மழைக்கால இன்னைக்கு உப்பள தொழிலாளர்களுக்கு வெள்ள நிவாரணங்கிறது சிறப்பாக வழங்கப்படணும். குறிப்பாக இன்னைக்கு 6,000 ரூபாய் அரசு வழங்குவதா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நாங்க சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா, இந்த 6,000 ரூபாயும் அனைவருக்கும் கொடுக்கப்படுமாங்கிற கேள்விக்குறியும் எழுப்பப்பட்டிருக்கு. மேலும் இந்த வெள்ள நிவாரணங்கிறதுல உப்பள தொழிலாளர்களுக்கு ஒரு சிறப்பான நிதி ஒதுக்கீடு, ஒரு தனித்துவமான நிதி ஒதுக்கீடு வழங்கப்படணும் ஆங்கிறதா எங்களுடைய மையமான கோரிக்கை. நன்றி முரளி கணேஷ், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.